இந்த 4 மணி நேரம் நான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு படத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம். பட் இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்ட் அந்த ஒரு ப்ரொடியூசர் கையிலையோ ஒரு ஹீரோ கையிலையோ டேரக்டர் கையில வாங்குறது. அவங்க அந்த ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் ஃபார் ஷுர். அது வில் மேக் ஷுர் அஸ் அ டீம். அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் 100th டே இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் டிராகனுக்குன்னு எதுவும் இருக்காது. இட்ஸ் லைக் அ க்ளோஷர், லைக் அ ஃபேர்வெல். ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் லைக் ஏஜிஎஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியா அது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் டிராகனோட 100th டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம். கண்டிப்பாக 100th டே வரும். அந்த இதில் வந்து நினச்சது மட்டும் இல்லை, அதுக்காக நிறைய உழைச்சிருக்கோம். அதுதான் இந்த ஸ்டேஜ். அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை, என்ன சொல்றது, அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் அப்படின்னும் போது இன்னைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பெரிய தேங்க்யூ. லவ் டுடேல இருந்ததை விட இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ், எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நிறைய பாக்குறேன், தண்ணி தரீங்க, நிறைய சின்ன சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் பண்றீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் ரொம்ப பெரிய இதுவா பாக்குறேன். அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகும். அதை நான் வந்து ஐ கம் அண்ட் விட்னஸ் ஆஸ் எ ஃப்ரெண்ட். அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்க இருக்கிற அந்த ரெயின்மேன்ல இருந்து எங்க ஆஃபீஸ் பாய்ல இருந்து எல்லாருக்கும் அந்த ஷீல்ட் போறது ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் த மொமெண்ட் வி ஆல் வெயிட்டட் ஃபார். அண்ட் ஒரு மன நிறைவோட டிராகனோட ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்றதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். குட் நைட். இங்கே வந்திருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன், நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு படம் வந்து 100 days அண்ட் ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ணுற டே தான் இன்னைக்கு. ஸோ அ பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் பீயிங் வித் அஸ் ஃபார் த ஹோல் ஃபங்க்ஷன். வி ஆர் ட்ரூலி பிளெஸ்ட். ஏன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபிலிம் வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் அண்ட் பிரதீப்க்கு ஒரு பிக் தேங்க்யூ. அண்ட் எவ்ரி காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்யூ. அர்ச்சனா மேம், ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரா, ஐ மீன் எல்லாராலையும் ரொம்ப அன்பை சம்பாதிச்சிருக்கிற ஒரு ப்ரொடியூசரா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I think you guys have to be like Pradeep and Ashwath. No, the main thing I think script is king. I think with Love Today and with Dragon அது வந்து திருப்பி இம்ப்ரூவ் ஆகிற ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் வில் அக்ராஸ் த வேர்ல்ட் வில் சப்போர்ட் அஸ். அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக் போன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரு படம் நல்லா இருக்கும்போது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷோ பார்த்து நாங்கள் எல்லாரும் வந்து வெளில வரும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க. அண்ட் அதை போய் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து போய் சேர்த்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் கவரிங் ஆர் ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டிங் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. கிட்டத்தட்ட இதுதான் எண்ட் ஆஃப் டிராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு கூட அஸ்வத் ப்ரோ வந்து காலில் சொல்லியிருந்தாரு, இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபங்க்ஷன், இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும், ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு. இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு இருக்கும் போது
நாங்கெல்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்றியாடா அப்படின்னு கேட்டாரு. இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். இந்த காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு, அமெரிக்கன் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அப்போ நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல, எதுவுமே வரல. என்ன ஆனா அவரு எதுவும் நம்பினாரு, பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ரிலீஸ் ஆகலை, இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்கு. எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளை வந்து சூப்பர் ஹிட்டு. அப்போ அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு, ஒரு ஃப்ரெண்டா நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன், அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு. ஸோ நானே சொல்லிட்டேன், ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்க எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினா இருந்துச்சு. அப்போ சொன்னாரு, நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா, நான் பண்றேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன நினைச்சேன், ஒரு கொஞ்சம் வருஷத்துல கொஞ்சம் படத்துல இது நடக்கும், அப்போ அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு. ஆனா அது ஒரே படத்துல நடக்க வச்சது நீங்க தான். லவ் டுடே முடிச்ச உடனே அதான் அதுக்கேத்த ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. அப்போ எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டாரு. ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு 3 ரீசன் இருக்கு. ஒன்று, அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாரு. என்னன்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அதான் மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா, அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், உனக்கு ஒரு நல்ல படம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, பண்ணாரு. 3வது விஷயம், உண்மையா சொன்னாரு, 100 days படம் ஓடண்டா, நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன்னு. ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாத்தின அஸ்வத்துக்கு தேங்க்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன். இன்னொரு 2வது ரீசன் வந்து அன்னைக்கு ஒரு வச்சன்ல ஒரு குருட்டு நம்பிக்கை, நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. நினைச்சு பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினைச்சு தெரியல, அது ஏதோ நடந்துருச்சு. 3வது வந்து நீங்க கொடுத்த அந்த வெற்றி, லவ் டுடேவோட வெற்றி, அந்த வெற்றினால மட்டுமே இந்த படம் சீக்கிரமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து ஏஜிஎஸ். ஆமா, எங்களுக்கு இது வந்து எங்களோட 2வது 100th day ஃபங்க்ஷன். அப்போ இதுலேருந்து எங்க ஜேர்னி எவ்வளோ பெருசா இருந்திருக்கும், எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்க ஃபீல் பண்றதை தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்றோம் அப்படின்னு தான் பேசணும். ஸோ லவ் டுடே முடிச்ச பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம், ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணலாம், இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க, ஒரு படம் பண்றது அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு டிராகன் அமைஞ்சது. ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். தேங்க்யூ அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் மாணிக்கம் சார். ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி.
எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதை தாண்டி இது வந்து என்னோட 3வது 100 டே ஃபங்க்ஷன். ஸோ கோமாளி, லவ் டுடே, அதுக்கப்புறம் டிராகன், ஹேட்ரிக். ஸோ இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தோட வெற்றி. ஏன் அப்படின்னா, இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. எப்பவுமே அந்த 2வது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்டரா. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் படம் லக்கு மாதிரி ஆயிடும், ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால 2வது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சேன். ஆனால் அந்த 2வது படமும் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஆயிடுச்சு, லவ் டுடேனா. அதுலேயும் வந்து முத தடவை நடிச்சதுனால அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு, வெற்றி. ஸோ அப்போ டைரக்டரா 2 படம் ஓடிச்சு. ஓகே, நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆக்டரா திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு. ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, இல்லை ஒன் டைம் ஒன்றோ அந்த மாதிரி லக் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ 2வது படம் திருப்பி ஆக்டரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னன்னா, சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு, அது பாசிபிள். இன்னொருத்தங்க டைரக்ஷன்ல எப்படி நடிப்பாங்க, ஒரு ஆக்டரா தானே இன்னொருத்தர் டைரக்டர்ல ஃபுல்லா நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிராகன்ல வந்து உழுது. லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷனும் டிராகன்ல வந்து உழுது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு. இதோட வெற்றி இந்த 2வது படமா எனக்கு ஹிட் ஆனதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ 2 படம் டைரக்டரா 2 படம் ஆக்டரா எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் வந்து இப்போ அஸ்வத், ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்க தான். ஆமா, ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ இது ரொம்ப பெரிய இடம் நீங்க கொடுத்தது. ஃபர்ஸ்ட் படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு. அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்க கொடுத்துருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு நான் வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன். என்ன சொல்றது, அது ஒரு ஃபீலிங்க. எனக்கு வந்து எக்ஸாக்டா அதை சொல்ல தெரியல. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு. இன்னைக்குமே நன்றியோட இருப்பேன். தேங்க்யூ. அவ்வளோதான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு. ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினைச்சேன். ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியா சொல்லிடணும்னு தோணுச்சு. ஒரே நிமிஷத்துல அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன். ஸோ டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன். மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், டிஓபி நிக்கெத் பூமி, திரும்பி அடுத்த படம் பண்றோம். லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாட் அன் ஆல்பம். அங்க இருக்கீங்க, தேங்க்யூ. எடிட்டர் பிரதீப் பி ராகவ். எங்களுக்கு இது 3வது 100. நாங்கள் தொடர்ந்து 3 படம் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார், காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ், சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி, சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார், போஸ்டர் டிசைன் கபிலன், போட்டோகிராஃபர் கபிலன், ஸ்டில்ஸ் ஆகாஷ், டிஐ சுரேஷ் ரவி, மேங்கோ போஸ்ட், லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன், கோசேஷா அப்பெல்லோ. விக்னேஷ் சிவன் ப்ரோ வரல, அப்புறமா நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கோசேஷா தேங்க்யூ. அப்பெல்லோ மாட்டிக்கிட்டாரு, நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும் போதெல்லாம். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார், அனிருத் சார்,
Yuvan Shankar Raja sir, Sid Sri Ram, Pradeep Kumar, Sanjana, PRO Nikhil Murugan sir, VFX D Note, Lorwin Ambani, assistant directors Ramesh, Vicky, Balaji, Ajay, Vichu, Gautam, Prabhu, Chanakyan, makeup artist Pavitra, hairstylist Dev, MS, Shekhar, என்னோட personal assistant, அப்புறம் என்னோட ஆல் இன் ஆல் ரமேஷ், டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், அசார் மாஸ்டர், ஜேடி மாஸ்டர், அனுஷா, உங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் தான் என்னோட எஃபர்ட் அதிகமாக போடணும். ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர், விக்கி மாஸ்டர், இதில் என்ன ஒரு பெரிய சீக்வன்ஸாக இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்லாம் பண்ண படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லிரிக் வீடியோ வெங்கி, ராஜ்குமார், வெங்கி ஹாப்பி மேரிட் லைஃப்டா. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜு சார், சக்தி சார், குமார் சார், ப்ரொமோஷன் டீம் பிரேம், சந்தோஷ் ஷேக், ஏஜிஎஸ் மார்க்கெட்டிங் டீம் சிவா, பூர்ணி, சின்னா, சுரேஷ், மனோஜ், ராதிகா, சிவானி, திங்க் மியூசிக் சந்தோஷ், மகேஷ், மணி, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்னர்ஸ் தொடர்ந்து என்னோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அபிஷேக், சுதர்ஷன் அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் ஸ்டார் விஜய், சிஎஃப்ஓ ரங்கராஜன் சார், டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அண்ட் தெலுங்குல மெயினா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ், பூர்வி பிக்சர்ஸ், டயலாக் ரைட்டர் கிருஷ்ணா, லிரிசிஸ்ட் ராம் ஜோக சாஸ்திரி, டப்பிங் ஆர்டிஸ்ட் வாசு, ஹிந்தி டயலாக் ரைட்டர் சஞ்சய், அதுக்கப்புறம் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓஎம் இன்டர்நேஷனல், கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எஸ் பிக்சர்ஸ், ஓவர்சீஸ்க்கு ஃபார்ம்ஸ் ஃபில்ம்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியாவில், யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்டர்ஸ், நார்த் இந்தியா ஏஏ பிக்சர்ஸ், சேலம் அண்ட் மதுரை எம்எஸ்எம் மூவி ட்ரேடர்ஸ், திருச்சி ஏரியா ஜிடி ஃபில்ம்ஸ், கோயம்புத்தூர் ஏரியா கந்தசாமி ஆர்ட் சென்டர், டிகே ஏரியா தாமரை என்டர்டெயின்மெண்ட், சேட்டலைட் பார்ட்னர் ஜியோ ஸ்டார் டிவி குரூப். அப்புறம் காஸ்ட் மிஷ்கின் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், ஜிவிஎம் சார், அனுபமா, கயடு, ஜார்ஜ் மரியம் சார், இந்துமதி மேம், விஜய் சித்து, ஹர்ஷத் கான், தேனப்பன், பியான் சரோ, ரவீந்தர், அப்போலோ ரவி, ஜோ, மணி, ரமேஷ், லக்ஷ்மண், ரோஹித், புவனேஸ்வரி, வர்ஷினி, ஸ்ரதா, அருள், தங்க பிரகாஷ், கணேஷ், ஹரி, கேமியோஸ் நேஹா மேம், இவானா, கோபிகா, அன்வேஷி ஜெயின், வெங்கட் மாணிக்கம் சார், அஸ்வத் முத்து, தேங்க்யூ ஃபார் த கேமியோ. அப்புறம் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க, படம் ஃபுல்லாக காலேஜ் படம், தேங்க்யூ. காலேஜ் பசங்க, ஸ்டண்ட் மேன், ஸ்டண்ட்மென், டான்சர்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், டிரைவர்ஸ், லைட்மேன், கார்பெண்டர்ஸ், காஸ்டியூமர்ஸ், ஃபுட் டிபார்ட்மெண்ட், எஸ்எஸ்என் காலேஜ், விஐடி காலேஜ், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ரிவ்யூவர்ஸ், பிரஸ் அண்ட் மீடியா, மீம் கிரியேட்டர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், thank you so much. I love you all. Thank you so much. Day of Dragon. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து இது ஒரு பயங்கரமான மித் இருக்கு. லைக் தியேட்டர்ஸில் வந்து ஃபெப்ரவரி மந்த்து தான் ரொம்ப வீக்கஸ்ட் மந்த். அந்த மந்தில் படம் ரிலீஸ் பண்ணால் படம் ஓடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மித் இருந்துச்சு. அதை பயங்கரமாக பிரேக் பண்ண படம் வந்து டிராகன். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தியேட்டர்ஸில் டாப் கலெக்ஷன்ஸில் நம்பர் 1 or 2 தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் அகெயின் பிரதீப் வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்ன இப்போ தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டாப் ஹீரோ பொசிஷனில் இருக்காரு. பேக் டு பேக் ஹிட்ஸ். ஸோ கீப் கோயிங். ஸோ அப்படியே போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் படம் நான் தீபாவளியா? ஓகே, ஹோப்ஃபுல்லி they're again looking for another blockbuster. And again, congratulate AGS for another success, non-stop success giving company. And Ashwath, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் அது வந்து அது ப்ரீ கோவிட்ல வந்ததுனால அவ்வளோ சரியான ரெஸ்பான்ஸ் தியேட்டருக்கு வரல. பட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஸோ congrats, and again I wish you for the next project this year. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கமலா சினிமாஸ்ல இருந்து விஷ்ணு அவர்களை பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். ஐ திங்க் he himself has got a separate fan base today. எல்லாருக்கும் வணக்கம்.
ஏன்னா இந்த படத்தை நீங்க என்டையர் டீம் கொடுத்தனால நாங்க தியேட்டர் ஓனர்ஸ்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம்னு சத்தியமா உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னா அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ அஸ்வத் ப்ரோவும் பிரதீப் ப்ரோவும் கமலாக்கு வந்திருந்தாங்க. வரும்போது நான் யூஸ்வலா ஒரு படத்தோட டீம் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தியேட்டர் ஓனரா, நான் படம் ரொம்ப நல்லா போகுது, 3 டேஸுக்கு எல்லா ஷோஸுமே ஃபுல். ஆனா நான் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொன்னேன்னா, ஆனா 100th டே செலிப்ரேஷனை நம்ம மீட் பண்ணலாம்னா தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இன்னைக்கு அது உண்மையாயிருக்கு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு AGS. அண்ணா சொன்ன மாதிரி பேக் டு பேக் சக்சஸ், நான் ஸ்டாப் சக்சஸ். 2024ல எல்லா தியேட்டர்ஸ்லயுமே டாப் மூவி வாஸ் கோட். அண்ட் இப்போ 2025ல இப்போ டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்னா கண்டிப்பா அதுல டிராகன் இஸ் தேர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அண்ணா ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் STR 51னா. அண்ட் ஆனா லவ் டுடே 100th டே ஷீல்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த படத்துக்கு வாங்கியிருக்கோம். அடுத்து டூடுக்கு வாங்குறதுக்கு we are வெயிட்டிங். அண்ட் நீங்க சொன்னீங்க திருப்பி அஸ்வத் ப்ரோ பிரதீப் ப்ரோ காம்போ அந்த AGS இருக்கும்னு. ஸோ அதுக்கும் நாங்க பயங்கர வெயிட்டிங்ல இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, Vishnu.